ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். ஜன்மான் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,00,000 பயனாளிகளுக்கு வீட்டு வசதிக்கான முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களுக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் சமவெளி பகுதிகளில் மேலும் 3 நாட்களுக்கு கடும் குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேட்டோ கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பிரிட்டன் 20,000 வீரர்களை அனுப்புகிறது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியாவின் யோகேஷ் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜன்மான் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,00,000 பயனாளிகளுக்கு வீட்டு வசதிக்கான முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளை பெறும் பயனாளிகள் இடையே அவர் கலந்துரையாடுகிறார். 24,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் பிரதமரின் ஜன்மான் என்ற பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் மத்திய அரசின் 9 அமைச்சகங்கள் வாயிலாக செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்திற்கான உதவிகளும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமர் காணொலி வாயிலாக பங்குபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவில் உள்ள மண்வயல் கிராமத்திலிருந்து பங்கேற்றுள்ளார். இந்திய ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ராணுவ வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் இந்திய ராணுவம் தொன்று தொட்டு வீரத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்து வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதியில் தேசப்பற்றோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணி நாட்டு மக்கள் அனைவராலும் போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். போர்க்காலங்களிலும் சாதாரண நாட்களில் பேரிடர் ஏற்படும் போதும் நாட்டிற்கு அனைத்து வழிகளிலும் சேவையாற்ற ராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தாய்மண்ணை காப்பதற்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்த வீரர்களுக்கு இந்நாளில் வணக்கம் செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டை பாதுகாப்பதிலும் இறையாண்மையை நிலைநாட்டுவதிலும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாக்கும் அரணாக திகழ்கிறார்கள் என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். நமது வீரர்களின் துணிவு, செயல்திறன் மற்றும் தியாக உணர்வை கண்டு நாட்டு மக்கள் பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ராணுவ தினத்தில் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் பணியை செவ்வனே நிறைவேற்றி வரும் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தேசப்பற்றை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள தியோடரில் கூட்டுறவு நிறுவனங்களுக்குள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே தங்கள் வங்கிக் கணக்கை வைத்திருக்க கூட்டுறவு நிறுவனங்களை வலியுறுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் கூட்டுறவுத்துறையின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கும் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குஜராத்தின் பனஸ்கந்தா மற்றும் பஞ்ச்மஹால் மாவட்டத்தில் ஒத்துழைப்பின் மூலம் வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி ஏற்கனவே தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இத்திட்டம் இன்று செயல்படுத்தப்படுகிறது. பின்னர் காந்தி நகரில் உள்ள ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் காவல்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் திரு அமித் ஷா இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மகர சங்கராந்தி பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித பண்டிகை தியானம் மற்றும் தொண்டு ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்றும் இந்த இயற்கை திருநாளில் மக்களுக்கு மகிழ்ச்சியும் வளமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க கதிரவனை வழிபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த அறுவடை திருநாள் புதிய நம்பிக்கைகளையும் நல்ல தொடக்கங்களையும் தந்து மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய
உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. வடகிழக்கு இந்தியாவின் சமவெளி பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான குளிர் மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், தில்லி ஆகிய பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். பஞ்சாப் மாநிலம் லுதியானாவில் நேற்று மிக குறைந்த வெப்பநிலையாக 2.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களிலும் பகல் நேர வெப்பநிலை குறைந்தே காணப்படுகிறது. வட இந்தியாவில் 4 முதல் 5 நாட்களுக்கு கடுமையான பனிமூட்டம் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், தில்லி, ஜம்மு, ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் இரவு முதல் காலை வரை கடும் பனிமூட்டம் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியிலும் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் காற்றின் தரமும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி தில்லியில் காற்று மாசின் அளவு 398 பதிவாகியுள்ளது. பனிமூட்டம் காரணமாக தில்லி விமான நிலையத்திலிருந்து விமான புறப்பாடு மற்றும் விமானம் தரையிறங்குவது பாதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பயணத்தை தொடர்வது குறித்து விமான நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேட்டோ ராணுவ படையில் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பிரிட்டனில் 20,000 ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அந்நாடு அறிவித்துள்ளது. நடப்பாண்டில் முதல் 6 மாதத்தில் நடைபெறும் இப்பயிற்சியில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்றும் போர் கப்பல்கள், ஜெட் போர் விமானங்கள் உள்ளிட்டவையும் பயிற்சிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் பிரிட்டன் கூறியுள்ளது. தற்போது கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள பிரிட்டன் ராணுவத்தினர் இதில் பங்கேற்பார்கள் என்றும் அடுத்த மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை நடைபெறும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் மின்னல் வேகத்தில் ஜெட் விமான தாக்குதல் நடத்துவது, பாதுகாப்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை விமானத்தில் இருந்து மேற்கொள்வது போன்றவற்றில் சிறப்பான பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் கடந்த 2 ஆண்டுகளில் நேட்டோ படைகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் மேற்கொண்டு வருகிறார். கீவ் பகுதியில் ராணுவ பாதுகாப்பை வலுப்படுத்துவது, அங்குள்ள மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்வது மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மேற்கொள்வதற்கு ரஷ்யா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் ரஸ் அல் கைமா என்ற இடத்தில் பல தொழில் நிறுவனங்களை நேரில் பார்வையிட்டார். கனரக வாகன தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அசோக் லீலாண்ட் வாகன உற்பத்தி தொழிற்சாலையையும் பார்வையிட்டார். ஆரம்ப கட்டத்தில் ஆண்டுக்கு 2,000 வாகனங்களை தயாரித்த இந்நிறுவனம் தற்போது 6,000 வாகனங்களை தயாரித்து வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். வாகன உற்பத்தி துறையில் இந்நிறுவனம் தொடர்ந்து சாதனை படைக்க வேண்டும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியாவின் யோகேஷ் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்திய அணி வென்றது. இந்தூரில் நேற்றிரவு நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 172 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 173 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 15.4 ஓவரில் 4 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜன்மான் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1 லட்சம் பயனாளிகளுக்கு வீட்டு வசதிக்கான முதல் தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களுக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் சமவெளி பகுதிகளில் மேலும் 3 நாட்களுக்கு கடும் குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேட்டோ கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பிரிட்டன் 20,000 வீரர்களை அனுப்புகிறது.
ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியாவின் யோகேஷ் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.